ஹாய் ஒரு இது ஊர்ஸ்தபுரம் சேனல் வணக்கங்குமார். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக சாண்ட்விச் செய்யலான்னு பார்க்க போகிறோம். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேயர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வேர்ல்டு பிகஸ்ட் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 லேயர் வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 6 லேயர் வச்சு நம்ம அந்த ரெக்கார்ட் ஒன்று பீட் பண்ண போகிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் நீங்களும் இந்த சாண்ட்விச்சை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். அது நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சா தான் வீடியோக்குள்ளே போகலாம். 3 டொமேட்டோ 3 கார்லிக் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா பன்னீர் மசாலா இருக்குல்ல, அது செய்கிறதுக்காக. சரி, நான் இப்போ வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடுறேன். பன்னீருக்கு வாங்க நம்ம இப்போ அதை பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு. 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர், டொமேட்டோ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரியே போட்டுக்கோங்க. அது போகிறதா போட்டுக்கலாம், சாய்ஸ்லேயே விட்டுக்கலாம். ஆனால் அது போட்டால் வேறு லெவல் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போயே பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம வந்து 2 பார்ட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம். ஒன்று வந்து சாண்ட்விச் ப்ரெட் இருக்குல்ல, அதில் போட்டாலும் நம்மளுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக வரும். இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிப்போம். நம்ம இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுப்போம். அதில் கொஞ்சம் மசாலா இருக்குது பாருங்கள், அதில் நம்ம வந்து ஆனியன் போட்டுப்போம். ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பன்னீர் வச்சுருந்தோம்ல அந்த பவுல்லே நம்ம போட்டுருவோம், அந்த பன்னீருக்கு மேலேயே. ஓகே, நம்ம இப்போ சாண்ட்விச்சில் சிக்கன் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். சிக்கன் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் நான் எடுத்துருக்கேன். ஹேண்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து லேயர் லேயராக வரும். சால்ட், நான் வந்து இந்த மசாலா சால்ட்டு போட மறந்துட்டு பாருங்க. அப்படியே நீங்கள் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க. பேப்ரிகா பவுடர், இதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு போட்டால். இது போடுறதா தான் போடுங்க. அதில் எப்படின்னா வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்குது பாருங்கள், அது போடுங்க. நான் வந்து ரெட் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள்.
ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து வெறும் மயோனீஸ் மட்டும் போடுவோம், வேறு எதுவும் போடுறோம்னா மயோனீஸ். அதுக்கப்புறம் சீஸ் போடுவோம். அதில் இன்னொரு கியூப் எடுத்துருவோம், போட்டுறேன். இவ்வளோ பெரிய சாண்ட்விச் எந்த கடைக்குமே கிடைக்காது. வீட்டில் செஞ்சால் தான் உண்டு. ஓகே, இதுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருவோம். ஓகே, பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மொத்தம் 1 2 3 4 5 6 6 லேயரு. பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் சாண்ட்விச், இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாண்ட்விச் 5 லேயர் தான் இருக்கும். நான் வந்து 6 லேயர் போட்டு ஒரு ரெக்கார்டு ஒன்று பீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா பெருசாகவே இருக்குது, வேறு லெவலில் பெருசாக இருக்குது. பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சுருப்பீங்கன்னு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். மைக்ரோவேவில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு லெவலில் இருக்குது. அது சூப்பராக இருக்குது. இல்லை சூப்பராக இருக்குது, சாப்பிட முடியாது இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். அப்படியே சாப்பிட முடியாது, இதை நம்ம இன்னும் 2 கட் பண்ணிடுவோம். இன்னும் 2 கட் பண்ணுறப்ப எப்படி தெரியுது சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட், ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. நான் செஞ்சேன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இதில் தெரியுது எனக்கு. சிக்கனோட ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் வந்து டொமேட்டோ நிறைய போட்டேன்ல, இதை சாப்பிட்றப்ப எனக்கு வந்து டொமேட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிஷ் நான் செஞ்சு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். நல்லா டிஃப்ரெண்டான டிஷ் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்.